இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு வழியாக தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தில் புதிதாக ஒரு நிர்வாகம் அங்கு பதவி ஏற்று விட்டதாக சொல்கிறார்கள். புதிய லே செயலராக STK ராஜன் என்று அழைக்கப்படுகின்ற அலைஸ் ஞானராஜ் அவர்கள். ஹலோ கோவப்படாதீங்கப்பா, நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். சர்டிபிகேட்ல அப்படிதான் இருக்கு. ஆதாரம் பாருங்க, STK ராஜன் அலைஸ் ஞானராஜ். அப்ப அவங்க அம்மா அப்பா வைத்த பேர் பார்த்தோன்னா ஞானராஜ் தான். அம்மா அப்பா வைத்த பேரை வெளி சொல்றதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பெருமை தான் பண்ணும். ஸோ அதனால நீங்க எல்லாரும் என்ன பார்த்து என்ன பண்ணணும், என்ன பாராட்டணும். இந்த உண்மையான பெயரை இந்த உலகத்துக்கு அறிவித்தது அநேகமா நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். லே செக்ரட்டரியாக பொறுப்படுத்தியிருக்கிறார்கள். அது போல பாத்தீங்கன்னா மேனேஜர், அதாவது லே செக்ரட்டரி மேனேஜரா என்ன பண்ணிருக்காங்க, பொறுப்படுத்திருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா சினாடுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா மர்காசிஸ் காலேஜ், நாசரேத் மர்காசிஸ் காலேஜ் 1 2 3 4 பதவியா? இது எங்கேயோ இடிக்குத. ஒருத்தருக்கு ஒரு பதவி தானே நம்ம பேசணும். ஓ, அது திருமண்டல மீட்பு இயக்கம், இது வேற, அது வேற, இது வேற. சோ அதனால பாத்தீங்கன்னா இவர்கள் எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம், எத்தனை பதவியிலான இருக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணலாம், 9 பதவி 10 பதவியில கூட இருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா அது STK ராஜன் அலைஸ் ஞானராஜனுடைய அணி. அதனால நம்ம அதை கேட்க முடியாது. அவங்க ஒரு திறமையான தலைவர். ஸோ அங்க வேற ஆட்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு மேனேஜர், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேனேஜர் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியர் போடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த தேர்தல் வாக்குறுதியிலேயே கொடுத்தோம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், அனைவருக்கும் அந்த அதிகாரத்தை பகிர்ந்து என்ன பண்ணணும் செய்யணும்னு நினைச்சோம். ஆனா அங்க யாரும் இல்ல போல இருக்கு. ஸோ அண்ணனே என்ன பண்ணிருக்காங்க, 4 பதவி, 1 2 3 4 எடுத்துக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும். அது போல பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் மேனேஜர், பிரைமரி அண்ட் மிடிலுக்கு பாத்தீங்கன்னா நமது கோவில்பட்டியை சேர்ந்த முரட்டு பக்தர் STK ராஜனுடைய முரட்டு பக்தர் நமது தேவராஜையா பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு அன்பளிப்பாக அவருடைய பணியை பாராட்டி, அந்த தேர்தல் பணியை பாராட்டி பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தேர்தலை ஒரு கவுன்சில் சேர்மனாக வேற யாரும் நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த பதவியை பரிசாக வழங்கி இருக்கிறார்கள் சொல்லலாம். அண்ணன் பதவி ஏற்றது செல்லாது அப்படின்னு சொல்லி நமது சாயர்புரத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா. அந்த கேஸ் வருகிற செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி உயர் நீதிமன்றத்துல வருது. அதை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, நமது CO DO அது போல பேங்க் TMB இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, லெட்டர் போட்டிருக்காங்க. அது மூலம் பாத்தீங்கன்னா மெயிலும் போட்டிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு நம்ம கூடாது, அவங்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்ள கூடாதியா, என்ன பண்ணுது, நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க, லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது உலக பிரகாரமாக, தேர்தல் பிரகாரமாக என்ன பண்ணாங்க, முட்டி மோதி போராடி பார்த்தாங்க, எவ்வளவோ முயற்சி செய்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த எதிரணியினர் STK ராஜன் அண்ணனுடைய அந்த அணியின் வெற்றியை தடுக்க முடியவில்லை. அது போல பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றாங்க, கோர்ட்டு கேஸ்னு போயிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எப்படி தீர்ப்பு வரப்போகிறதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதியாக இருந்த ஒருத்தர் இந்த திருமண்டல தேர்தலை நடத்தினால அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனா இங்க நான் இன்னும் ஒரு அண்டர்லைன் போட்டு குறிப்பிட வருகிற ஒண்ணு என்னன்னா, நமது ராஜேஷ் ரவிச்சந்திர அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கான மனிதராக எனக்கு முதலாவது தெரிந்தவர். அவர்கள் நாசிரியத்துல மீட்டிங் போடும்போது அண்ணனை கூப்பிட்டேன், அண்ணன் வரல. அதற்கு பிறகு ஏராளமான சமயங்கள்ல அண்ணன் நீங்க வாங்க, இவங்க 2 பேருக்கும் ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்துடுவீங்கன்னு சொன்னேன். ஆனா அதை அண்ணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறம் தள்ளிய காரணத்தினால பாத்தீங்கன்னா இன்றைக்கு யார் வரக்கூடாது என்று அண்ணன் நினைத்தார்களோ அவர் வந்திருக்காங்க. அது போல யார் தவறானவர்கள் என்று நாம் வலைதளம் மூலமாக சுட்டிக்காட்டி இன்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்ட்ட போய் என்ன பண்ணிருக்காங்க, சேர்ந்திருக்காங்க. இது ஏற்ற சமயத்துல என்ன பண்ணணும், ஏற்ற முடிவை எடுக்காததால பாத்தீங்கன்னா நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு நான் சொன்னது போல ஒரு மாற்று மனிதரை ஏற்படுத்த முடியவில்லை. இதற்கு நான் நிச்சயமாக சொல்வேன், அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவர்கள் அன்று தயங்கியது தான் காரணம். மற்றபடி பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், பொது தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் கூட யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்றா ஒருத்தருக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி, ஆனா இதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை, இல்லாம இருக்கு. அதை நான் செய்வேன்னு சொன்னேன். ஆனா யாருமே என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல இந்த தரப்பு அண்ணன் தான் வரணும், இந்த தரப்பு அண்ணன் தான் வரணும். அவர் மாறிட்டாரு, அவர் என்ன பண்ணுவாரு, தெளிவா இருப்பாரு, எல்லாருக்கும் பதவியெல்லாம் கொடுப்பாரு. எங்க கொடுக்காங்க, ஒண்ணுமே கொடுக்கல. சோ அதனால பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், அதாவது சரியான சமயத்துல ஒரு முடிவு எடுத்து வந்திருந்தால், மாற்றத்துக்கான மனிதர்கள் வந்திருந்தா நிச்சயமாக இங்க அந்த 3வது அணியோ மாற்றத்தின் அணியோ வந்திருக்கும். கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா சிலவங்க என்ன பண்ணாங்க, என்னை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு தங்களே ஏமாற்றி கொண்டவர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறாங்க.
சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றத்திற்கான அணி இங்க நிற்காததுக்கு காரணம் வந்து நிச்சயமாக நான் அல்ல. நான் ஏற்கனவே நிறையவரை கூட்டு பார்த்தேன், யாருமே வரல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரம்பு தான் பேசி ஜெயிக்க வச்சுட்டாரு, பெரம்பு தான் பேசி ஜெயிக்க வச்சுட்டாருன்னு சொன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வெற்றிடம் இருக்குது. நிர்வாகத்தில் இருந்தவர்கள் இருந்து தவறு செய்தவர்கள் நம்ம சொன்னோம். அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தவர்களும் தகுதியானவர்கள் இல்லைன்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ணிருக்கணும், மாற்றத்துக்கான மனிதர்கள் வந்துட்டுமா இல்லையா? யாருமே வரல. தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல யாருமே முன் வராத காரணத்தினால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எனவே என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆட்சி, ஒரு பதவி, அதை அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, அப்படித்தான் இருப்பாங்க. இந்த பதவி பிரமாணம் செய்து வச்சதுல யாருன்னு பாத்தீங்கன்னா நமது சென்னையில் உள்ள கொட்டிவாக்கத்தை சேர்ந்த கெட்டிக்காரர். இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, முதலாவது ஒரு நீதிபதியாக வந்து அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அநீதிபதியாக மாறி அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்கிற பொறுப்புல இருந்து நம்ம போறதுக்கு முன்னால சில காரியங்களை செஞ்சிருக்காரு. அப்படி என்றால் கொட்டிவாக்கத்தை சேர்ந்தவர் பெட்டி எது வாங்கியிருப்பாரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக மனிதர்கள் பேசுறாங்க. எனக்கு தெரியுது அப்படிலாம் வாங்கியிருக்க மாட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா எதுக்காக இப்படி செய்யறாரு, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குது. நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலமாக இருந்தாலும் சரி, அனைத்து திருமண்டலங்களும் வேதத்தின்படியும் கான்ஸ்டியூஷன் படியும் நடந்தாலே போதும், மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. யார் தெரியுமா? நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் முன்னாள் பொருளாளர், முன்னாள் லே செயலர் அண்ணன் மோகன் அருமை நாயகம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அருமையா சொல்லுவாங்க. சோ இப்போ வந்து அண்ணன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்த்து காட்டிருக்கோம். அண்ணனுக்கு இப்ப கொஞ்சம் முகம் சரியில்லை. அண்ணனுக்கு எப்பவுமே இந்த பொருளாளர் என்ன பண்ணுவோம், ஈஸியா கிடைக்கும். இந்த திருப்பியும் கிடைச்சிருக்கும். நம்மகிட்ட தான் ஒரு ஆள் என்ன வந்து அப்படி ஒரு சீரியனை போட்டு ராதாண்டா வீட்டுக்கு தலைவர் சொல்லி நம்ம அந்த சீட்ல போய் டக்குன்னு உட்காந்துட்டாப்ல. அண்ணனுக்கு முகமே கொஞ்சம் என்ன பண்ணு வாடி போய் தான் இருக்குது. அண்ணன் கவலைப்படாதீங்க, உங்களை என்ன பண்ணாங்க, நீங்க இங்க இருந்தா ஏதாவது என்ன பண்ணுவீங்க, தகராறு பண்ணுவீங்க, ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உங்களை வந்து சுழிச்சு என்ன பண்ணாங்க, சென்னைக்கு சினாடுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனாலும் நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி நடக்க வேண்டும் என்று சொன்னவர். அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் கான்ஸ்டியூஷன் படி சினாடு தானே உச்சகட்ட அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு, அவர்கள் வந்து சம்மதித்தார்களா என்பதை நீங்க தான் சொல்லணும். சினாடு சம்மதிக்காமல் இப்போது பதவியேற்றதாக நினைத்துக் கொண்டிருப்பவர்களுடைய இந்த பதவி செல்லுபடி ஆகுமா என்பதை அண்ணன் மோகன் அருமை நாயகம் அவர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இல்லையா, சினாடுலாம் எங்களுக்கு என்ன பண்ணணும், அது சீன்லே கிடையாது, நாங்க என்ன பண்ணோம், சினாடை விட்டு வெளியே வரேன்னு சொல்லி வெளியே வரீங்களா அப்படிங்கிறது அண்ணன் தான் சொல்லணும். ஏன்னா அண்ணன் வந்து ஒரு நியாயமான மனிதர் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், இன்னைக்கும் நம்புறேன். இது எப்படி தெரியுது அப்படின்னா, அதாவது திருமணத்துக்கு நாள் குறித்து பத்திரிகை எடுத்து வாழை தோரணங்கள் எல்லாமே செய்து பந்தி போட்டு பாயாசம் வைத்து கடைசியாக மணவரையில் வந்து உட்காரும் பொழுது மணமகள் இருக்கிறாள், மணமகன் இல்லை, மணமகள் தனக்குத்தானே தாலி கட்டுக் கொண்டதாக என்ன பண்ணும், ஒரு திருமணம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.